மதன் பாபுவுடன் பிரியுங்கள். வழங்குவோர் சன்சில்க் ஷாம்பு மற்றும் டாடா டோகோமோ. ஒரு மிகப்பெரிய தேசிய தலைவர் அவர் பேசுறாரு, மிகப்பெரிய கூட்டம், எல்லாரும் அவர் பேச்சை கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அவர் இயக்கத்துக்காக நிதி சேர்க்கிறாரு. அந்த நிதி திரட்டுறதுக்கு அவர் கூட ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், அவர் அந்த தலைவருக்கு பெரிய பக்தர், அவரும் கூட இருக்காரு. மக்கள் அள்ளி கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது மிகப்பெரிய மிச்ச தலைவர்கள், ரொம்ப பெரிய ஆளுங்க, அவங்கெல்லாம் மொத்தமாக கொண்டு வந்து கொடுக்கறதெல்லாம் அந்த தேசிய தலைவர் வாங்கிக்கிறாரு. மிச்சவங்க கொண்டு வந்து கொடுக்குற வளையல், செயின், அது இது கழட்டி கொடுக்கறதெல்லாம் அது இன்னொரு கோடீஸ்வரர், அவர் வாங்கி வாங்கி உள்ள போடுறாரு. ஒருத்தர் வேஷ்டி மேல சொக்கா கூட இல்லை, இடிச்சு தள்ளிட்டு வர்றாரு. ஒரு செப்பு காசு, ஒரு காலனாவை கொடுக்குறாரு. அதை சிரிச்சுட்டே அந்த கோடீஸ்வரர் வாங்கி போடும் பொழுது அந்த தேசிய தலைவர், முக்கியமானதெல்லாம் நான் தானே வாங்கி போடுவேன், அதை வாங்கி கண்ணில் வச்சுட்டு அது உள்ள போட்டார். இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா ஒரு தம்புடி அதை கொண்டு போய் எப்படி பண்ணாரு. இல்லை, அது ரொம்ப முக்கியமான, இது நம்ம இயக்கத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். காரணம், மற்றவங்க இருக்கிறதுல கொடுத்தாங்க, இவர் இருக்கிறத கொடுத்தாரு. இவர்கிட்ட வேற இல்லை, அந்த கிழிஞ்ச துணி அதுதான், அது இருக்கிறத கொடுத்தாரு. அதனால இது ரொம்ப முக்கியமானதுன்னாரு அந்த தேசிய தலைவர் மகாத்மா காந்தி. அந்த கூட இருந்தவர் பஜாஜ் அவர்கள், மிகப்பெரிய தொழிலதிபர் பஜாஜ், ஜமன்லால் பஜாஜ். அவர் தான் அது கூட இருந்த கோடீஸ்வரர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தவர். பெரிய பெரிய பணம் எல்லாம் கொடுத்த போது, நெக்லஸ், வளையல் இதெல்லாம் வந்த போது தங்கத்தில் உள்ளதுங்க பண்ணாது. அந்த ஒரு செப்பு காசுக்கு அந்த வேல்யூ கொடுத்தது காரணம் வேல்யூஸ், வாழ்க்கையில் அதுதான் நம்மளை பண்ணும். இதே மாதிரி தான் ஒரு அரச சபை, அரச சபையில் ஒரு விதூஷகர் அப்படியே மாடு மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் மகிழ்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு குறும்புக்கார பையன் ஒரு சின்ன கள்ளத்துக்கு அடிச்சான். அவர் சட்ன அந்த இடத்த அப்படி சுழிச்சுட்டு அவர் திரும்பி பண்ண ஆரம்பிச்சாரு. இவர் எல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே ராஜா வெள்ளி தட்டுல தங்கத்துல பொற்குவியல் வச்சு அவர்கிட்ட கொடுத்தாரு. இவன் இருக்கானே அந்த பையன், ஒருத்தன் குறும்புக்கார பையன் கல் அடிச்சானே, அவன் கிழிஞ்ச கம்பளியை கொண்டு வந்து போச்சினான். இவர் முதல்ல இந்த பொற்காசு வாங்கிட்ட உடனே குனிஞ்சு வணங்கி வாங்கிட்டவர் இந்த கிழிஞ்ச கம்பளியை போட்ட உடனே அப்படியே இதாயிட்டாரு. கண்ணில எல்லாம் கண்ணீர் மல்கி அப்படியே கை நடுங்க அந்த பையனை இது பண்ணாரு. ராஜா பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. நான் இவ்வளவு கொடுக்குறேன், அந்த கிழிஞ்ச கம்பளி என்ன இவ்வளவு சீன் போடுறேன் அப்படின்ற மாதிரி. இவர் இதே தான் சொன்னாரு. இல்ல ராஜா, அவன் ஆக்சுவலா மாட்டுக்கார பையனா இருக்கணும். அந்த கல்லை மேல அடிச்சான், இந்த கல்லை மாடு மேல அடிச்சா எங்க பட்டுதோ அந்த இடத்த மாடு இப்படி சுழிச்சுக்கோ. நான் அதே மாதிரி பண்ணேன், அப்பவே சபாஷ் அப்படின்னு மெலிசா சொன்னான். ஸோ அவனோட இந்த கம்பளி நீங்க கொடுத்துருக்கீங்க அது வேற, ஆனா அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரே ஒரு கிழிஞ்ச கம்பளி அதையும் எடுத்து போத்திட்டான்னா இன்னைக்கு அவன் வெறும் உடம்போட தான் படுத்துக்கணும் இந்த குளிர்ல. நீங்க இருக்கிறதுல கொடுத்தீங்க, அவன் இருக்கிறத கொடுத்தான். அது ரெண்டுத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் உண்டு வாழ்க்கையில. இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் அவங்க குழந்தைகளுக்கு இருக்கிறதுல கொடுக்கறவங்க கொஞ்சம், இருக்கிறத கொடுக்கறவங்க தான் அதிகம். அவங்ககிட்ட பணம் இருக்கோ இல்லையோ, அவங்க பர்த்டே கொண்டாடுறாங்களோ இல்லையோ, அந்த பிள்ளைங்க பர்த்டேன்னா மிக பெருசா விமர்சையா கொண்டாடுவாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கோ, அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கோ, அவங்க காலேஜில் சேர்க்கறதுக்கோ, இல்லாட்டி வீட்டில் சொல்லிக் கொடுக்கறதுக்கோ அத்தனை தியாகம் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேல்யூஸ் மகாத்மா காந்தி கொடுத்தார் பாருங்க, அந்த வேல்யூ, அது மாதிரி அந்த வேல்யூ கொடுக்கணும். இந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நாம் அது எவ்வளவு மதிப்பு கொடுக்குறோமோ அவ்வளவு தூரம் ஆழமா நம்ம செய்யறோமோ அந்த அளவுக்கு அதோட மதிப்பு ஜாஸ்தியாகும், அதோட வேல்யூஸ் ஜாஸ்தியாகும். ஆப்பிரிக்காவோட ரொம்ப இன்டீரியர்ல பார்த்தா அவங்க ஒரு மரத்தை எடுக்கணும்னா அதை வெட்டவே மாட்டாங்களாம். அதை சுத்தி நின்று வாயில வந்தபடி வசப்பாடுவாங்களாம், திட்டுவாங்களாம், சாபம் கொடுப்பாங்களாம். அந்த மரம் அப்படியே பட்டு போயிடுமா. அதே மாதிரி ஒரு மரம் சட்டுன்னு ஓஹோன்னு வளரணும்னா அந்த மரம் சின்னதா இருக்கும் பொழுதுல இருந்து அதுக்கு ரொம்ப உற்சாகமா பேசி அதை பாராட்டி அதை சந்தோஷமா உற்சாகப்படுத்துவாங்களாம். அந்த மரம் அவ்வளவு வேகமா வளர்ந்துருமா. உண்மையான விஷயம், நீங்க சைட்ல போய் பாருங்க தெரியும். ஸோ
நாம எவ்வளவு தூரம் அவங்க 2 பேருக்குள்ள உள்ளது. அந்த செப்பு காசு கொடுத்ததுக்கும் மகாத்மா காந்திக்கும் உள்ளதுல வேல்யூ ஏறிச்சு. அதே மாதிரி அந்த மாட்டு மேய்க்கிறவருக்கும், அந்த மாட்டடையன்னு சொல்ல வந்த மாட்டு மேய்க்கிறது அவருக்கும் அந்த விதூஷகனுக்கும் இருந்தது இருக்குல்ல, அதுல அவங்க 2 பேருக்கு உள்ளது, அதோட வேல்யூ ஏறிச்சு. அதே மாதிரிதான் அந்த மரத்துக்கும் அந்த பழங்குடி மக்களுக்கும் இருந்தது. அதே தானே உங்களுக்கும் எனக்கும் உள்ளது. ஸோ நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல, அது உண்மைன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல. நீங்க புத்திசாலி, நீங்க தைரியசாலி, நீங்க பலசாலி, நீங்க பார்க்க நல்லா இருக்கீங்க. அதே மாதிரி இந்த வார்த்தைகள் உங்க வீட்டுல ஒலிக்கும் பொழுது 2000 கோடி தேவதைகள் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் சொல்லுதுன்றதை நம்புறீங்கல்ல, உங்க நல்ல காலம் பிறந்துடுச்சு. இன்னமும் உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனையே கிடையாது. நீங்க தொட்டதெல்லாம் தொலைங்க போகுது, பணம் வந்து கொட்ட போகுது. வாழ்க்கையில் இனிமே வெற்றி 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 தான். உங்க உடல் ஆரோக்கியம் இன்னும் பெட்டராக போகுது. உங்களை விட்டு போனவங்க திரும்பி வர போறாங்க. காரணம் கடவுளோட செல்ல பிள்ளை நீங்க. அவர் உங்களை கையில வச்சு பார்த்துட்டு இனிமே நிம்மதி சந்தோஷம் வெற்றி தான். நிம்மதியை படுத்துங்க.